இந்த மனசை என்ன பண்ணலாம்? அந்த மைண்ட், ஆங்கர், ஃபியர், ஃப்ரஸ்ட்ரேஷன், ரிக்ரெட், இதெல்லாம் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் எதுக்கு வருது? இது எதிர்பார்த்து தானே வருது. என்ன எதிர்பார்ப்பு? செய்யற வேலையை செஞ்சிருவோம், நடக்கிறது நடக்கட்டும். இந்த ரிக்ரெட்ஸ் தான் உங்களோட பிளட் பிரஷர் காரணம். எப்படி ஒரு சந்தோஷத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ, தோல்வியும் அதே மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். எவ்ரி ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்றாங்க. அது மாதிரி அப்போ ஆழமா யூ சேவ் யுவர் ஸ்லீப், யூ சேவ் யுவர் மைண்ட், யூ சேவ் யுவர் பால்பிட்டேஷன். உங்களுடைய படபடப்பை சேவ் பண்ணிப்பீங்க. அப்பதான் பிளட் பிரஷர் ஒரு அளவுக்கு வரும். வெயிட்டும் மாறுது, மைண்டும் மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா பிளட் பிரஷர் நார்மல் ஆயிடும். ஸோ ட்ரீட்மெண்ட்ன்றதை நாங்க பாத்துக்கிறோம். இருந்துட்டே இருந்தா மாத்திரை கொடுக்க போறோம். அது எல்லா மாத்திரையும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ. ஆனா மாத்திரை போட்டா இனிஷியலா வந்து ஈஸியா இருக்காது. அதுலயும் தலை சுத்தல், தலைவலிகள், சோடியம் லோவாருது, பொட்டாசியம் மாறுறது, இருமல் வருது சில பேருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஐடியலா மாத்திரை கொடுத்துட்டு உங்க வாழ்க்கை முறையை நீங்க மாத்திரை பயிற்சியில இருக்கணும். அல்டிமேட்டா யாருக்குமே பிளட் பிரஷர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஜெனடிக் மட்டும் ரொம்ப ரேர் தான். ஜெனடிக்கா வர்றது சில கிட்னி ரத்த ஓட்டங்கள் சரியில்லாம, சில ஹார்மோன்ஸ் தப்பா போயிட்டு சில பேருக்கு பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுது. தவிர அது 1000ல் ஒருத்தருக்கு நடக்குதுங்க. 999 பேருக்கு மைண்ட் அண்ட் த பாடி. ஸோ ஹை பிளட் பிரஷர் இஸ் கம்ப்ளீட்லி கியூரபிள். நீங்க வந்து சைலண்ட் எபிடமிக் அப்படின்னா டயபெட்டிஸ் மாதிரி ஓங்கி அனௌன்ஸ் பண்ணிட்டு வார்னிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காது. நேரா ஸ்ட்ரோக், நேரா கிட்னி ஃபெயிலியர், நேரா கண் ப்ராப்ளம். ஏன்னா 10-15 இயர்ஸா உள்ளே ஒரு சைலண்ட் டைம் பாம் மாதிரி ஓடிட்டு இருக்காது. ஸோ பிவேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ஹை பிபி is the present world's epidemic. Please வெளியே வந்துருங்க. It's easily curable, easily treatable, easily maintainable, and let's follow the rules. Thank you. Bye.